ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் விஜய்க்கு ஆதரவாக எந்த ஒரு சாட்சியமும் கொண்டு வந்து நிறுத்தாதனால விஜய் குற்றவாளி அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் காவேரி வெண்ணிலாவை கொண்டு முன்னிறுத்த இன்னொரு பக்கம் நம்ம குமரன் என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவோட மாமையும் கூட்டிகிட்டு வராங்க. ரெண்டு பேரும் கொடுக்குற வாக்குமூலத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்றது நிரூபணமாகுது. இது எல்லாத்துக்குமே காரணமானவரை கோர்ட்டில் முன்னாடி முன்னிறுத்துங்க அப்படின்னு சொல்ல தருணத்தில் என்ன பண்ணுறாங்க, நிவின் பசுபதியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பசுபதி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றது தெரிய வருது. பசுபதியை என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. எனக்காக ஒன்றுனா நீங்கள் எல்லாருமே நின்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன், நிவின் இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. வெண்ணிலாவை பார்த்த விஜயும் ரொம்பவே எமோஷனலாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ் சொல்கிறார் வெண்ணிலாவுக்கு. அடுத்ததான் என்ன பண்ணுறாங்க, காவேரி விஜய் அங்கே தூரத்தில் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கண் கலங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நம்ம வெண்ணிலாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு நினச்ச காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் விஜயோட கண்கள் பார்த்தீங்கன்னா காவேரி எங்கன்னே தேடிட்டு இருக்கு. காவேரி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே குழப்பத்தோடு இருக்காங்க. இந்த தருணத்தில் சரி ஓகே, அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் கண்டிப்பாக, அதனால தான் சீக்கிரமாக கிளம்பிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். சமயத்தில் வெண்ணிலா அவங்க மாமா ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வெண்ணிலா கிட்ட பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, யாருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு வெண்ணிலா மூலயமா எல்லா விஷயங்களும் தெரிய வருது. இப்படி பார்க்காத விஜய், என்னை தப்பாகவும் நினைக்காத. நான் என்ன நினச்சேன்னா, நான் இந்த ஒரு வார்த்தையை தான் கேட்டேன். ஆனால் எப்போ காவேரி வயிற்றில் குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சிச்சோ அப்போத்துலேருந்து என்னோட மனசை நான் மாற்றிக்கிட்டேன். ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா இதை தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு விஜயும். அப்புறமா காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. காலை பிக் பண்ண மாட்டுறாங்க. இந்த ஊரை விட்டே கிளம்ப போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவோட விஜய் போகிறாங்க. இருந்தாலும் விஜய்க்காக எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் குழந்தையோட விஷயத்தில் இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய்க்கு கோபம் இருக்குது. அப்புறமா ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் வெண்ணிலா காவேரி கிட்ட பேசுகிறாங்க. சிறு காவேரி, நீ விஜயோட சேர்ந்து வாழறது தான் நியாயமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி புரிய வைக்கிறாங்க. கிட்ட காவேரியும் பார்த்தீங்கன்னா அளவில்லாத சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா செல்லம்மா கோச்சிக்கிறாரு காவேரி கிட்ட, நீ எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம் எனக்கு கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு. சாரி விஜய், என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. உங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முடிவெடுத்தேன். மற்றபடி எனக்கு வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. காவேரி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு தாத்தா. சமயத்தில் காவேரி விஜய் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, தான் கர்ப்பமாக இருக்கன்ற அப்படின்ற விஷயத்த தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தாவும் பாட்டியும் பயங்கர சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல், ஒரு சந்தோஷமான விஷயத்த இவ்வளோ சீக்கிரம் சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை பற்றி ஏன் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தான் உங்களுக்கே தெரியும் என்ன சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதனால் தயவுசெய்து தாத்தா அதை பற்றி தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமாதானப்படுத்துகிறாரு.